ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிம்முக்கே போகாமல் காய்கறிகளை மட்டுமே வச்சு உங்களோட தசை வளர்ச்சியை அதிகரிக்க முடியும். ஆனால் வாங்க, அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு போனால் தான் தசைகள் வலுவடையும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. அதிக எடையை தூக்குனா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க சில. ஆரோக்கியமான அதுக்கப்புறம் சரியான ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாலுமே நாம் தசைகளை வலுவடைய முடியும். தசை வளர்ச்சிக்கு புரதம் இன்றியமையாத ஒன்றுன்னு நிறைய பேருக்கு தெரியும். பலரும் தசை வளர்ச்சிக்கு புரதம் நிறைஞ்ச இறைச்சிகள், சப்ளிமெண்ட்டு, அப்புறம் தசை வளர்ச்சி சம்மந்தமான நிறைய உணவுகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே சமயம் தசையை வளர்க்கக்கூடிய செயல்பாட்டில் சைவ உணவுகளும் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? தசை வளர்ச்சிக்கு உதவக்கூடிய உணவு வகைகள், அதுவும் காய்கறிகளை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவதாக கீரை, அதுலேயும் முக்கியமாக பசலைக்கீரை ஒரு ஊட்டச்சத்து மிக்க பச்சை இலை காய்கறி வகையை சேர்ந்ததுங்க. இதில் இருக்கக்கூடிய அதிக சத்துத்தன்மை காரணமாக இதை சூப்பர் ஃபுட்னே சொல்லுவாங்க. மேலும் இதில் கணிசமான அளவில் புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. கூடுதலாக இரும்பு, கால்சியம், மெக்னீசியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் தசைகளோட செயல்பாடு, அப்புறம் தசைகள் ஏற்படக்கூடிய பலவீனத்தை பழுதுபார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. அதனால் தினசரி உணவில் நீங்கள் இந்த பசலைக்கீரையை ஸ்மூத்தி மாதிரியோ இல்லை கீரை சம்மந்தமான சாலட் மாதிரியாவோ ஏதாச்சும் ஒரு வடிவில் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக காளான், நல்ல அளவிலான புரதச்சத்து அதிகமான இருக்கக்கூடிய உணவுகளில் இந்த காளானும் ஒன்று. இதில் நார்ச்சத்து, அதுக்கப்புறம் நிறைய அத்தியாவசியமான தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இவை தசை வளர்ச்சி, அதுக்கப்புறம் தசைகளில் ஏற்படக்கூடிய சேதத்தை பழுதுபார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தவிர உடலோட ஆரோக்கியத்துக்கு தேவையான பல்வேறு விதமான ஊட்டச்சத்துக்களும் இந்த காளானில் நிறைஞ்சிருக்கு. உங்களோட அன்றாட உணவில் இந்த காளான்களை சேர்த்துக்கிறதுன்றது உங்களோட தசை வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக முட்டைகோஸ், இது மிதமான அளவில் புரதச்சத்து மீது ஒரு காய்கறினே சொல்லலாம். இதில் விட்டமின் கே, விட்டமின் சி, கால்சியம், மெக்னீசியம், ஃபோலேட் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. முட்டைகோஸை நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்றது மூலிமா உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட தசைகளோட செயல்பாட்டை அதிகரிக்க முடியுதுங்க. அடுத்தது காலை வந்து புரதச்சத்துக்கள், அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச ஒரு பச்சை இலை காய்கறினே சொல்லலாம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களோட தசையோட ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதை நீங்கள் அன்றாட உணவுகளில் சாலடாவோ ஸ்மூத்தியாவோ கூட எடுத்துக்கலாம். அடுத்ததாக சோயாபீன்ஸ்கள் வந்து முதிர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே அறுவடை செய்யப்பட்ட இளம் சோயாபீன்கள் எடுக்கிறது ரொம்ப சத்து வாய்ந்ததுங்க. இதில் வந்து புரதம் அதிக அளவில் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஃபோலேட்டு, விட்டமின் கே, நார்ச்சத்து மாதிரியான அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இவை தசையோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கும் தசையோட வளர்ச்சி அதுக்கப்புறம் மீட்சியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததாக வெண்டைக்காய். பொதுவாக வெண்டைக்காய் ஓக்ரா அப்படி இல்லைன்னா பெந்தின்னு அழைப்பாங்க. இது தசையோட வளர்ச்சிக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துக்களில் ஒன்றுங்க. மெலிஞ்ச உடலை கொண்டு இருக்கவங்க, தசை வளர்ச்சியை தூண்ட நினைக்கிறவங்க வெண்டைக்காய் ஒரு சிறந்த தேர்வாக இருக்குன்னே சொல்லலாம். மேலும் இதில் மிதமான அளவில் புரதச்சத்துக்கள் தசைகளை பராமரிக்கவும் மீண்டும் உருவாக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் உடலுக்கு தேவையான ஆற்றலை அளிக்குது. மேலும் இதோட நார்ச்சத்து உள்ளடக்கம் செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, குடலோட ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது தவிர வெண்டைக்காயில் ஊட்டச்சத்துக்களான விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் கே, ஃபோலேட்டு, கால்சியம், மெக்னீசியம் மாதிரியான அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. அடுத்ததாக பட்டாணி பல்வேறு ஊட்டச்சத்துக்களோட வளமான ஆற்றல் மையமாக கருதப்படுது. இதில் விட்டமின் சி, விட்டமின் கே, அதுக்கப்புறம் நார்ச்சத்து, இரும்புச்சத்து, மெக்னீசியம் மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவு நிரம்பி இருக்கு. இதை அன்றாட உணவில் சேர்த்துக்கிறதுன்றது உங்களோட தசைகளோட வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை உணவாவோ இல்லை சூப் மாதிரியான வடிவத்தில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கடைசியாக ப்ராக்கோலி ஒரு சக்தி வாய்ந்த காய்கறியாக செயல்படுதுன்னு சொல்லலாம். இது அதிக ஊட்டச்சத்துக்கள் அப்புறம் புரதச்சத்துக்கள் நிறைஞ்ச காய்கறிகள் ஒன்றா பார்க்கப்படுது. மேலும் இதில் குறிப்பிடத்தக்க அளவிலான விட்டமின் சி, விட்டமின் கே, நார்ச்சத்துக்கள், ஃபோலேட்டு அதிக அளவில் காணப்படுது. இவை தசைகளை சரி செய்யறதுக்கும் மீட்டெடுக்கிறதுக்கும் தேவையான கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்குது. அன்றாட உணவில் நீங்கள் ப்ராக்கோலியை வேக வச்சோ இல்லை பொரியல் மாதிரியோ செஞ்சு சாப்பிடலாம். இந்த வகை புரதச்சத்து மிகுந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்றதுன்றது உங்களோட தசையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை நீங்கள் கட்டாயமாக சாப்பிட்றது மூலிமா தசையோட வளர்ச்சியை சீக்கிரத்திலே அதிகரிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி உடற்பயிற்சி, உடல் நலம் சார்ந்த உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க கட்டாயமாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கள்.